மக்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். உடையும் கட்சி ஆபரேஷன் லாலான் சிங். ஐயோ பரிதாபம், ராகுலுக்கா இந்த நிலைமை. இதனுடன் சேர்த்து இந்து கூட்டணியில் காங்கிரஸுக்கு என்ன மரியாதை இருக்குது, தமிழ்நாடு உள்பட எல்லாவற்றையும் உடைச்சி பேச போறேங்க. முதல்ல ஆபரேஷன் லாலான் சிங், அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியுங்க. முதல்ல நிதிஷ்குமார் அவர்கள் யாரு? இந்து கூட்டணியை ஒருங்கிணைத்தவர், பிரதமர் வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்று இந்தி கூட்டணியில் அழுத்தம் கொடுத்தவர். 4வது ஆலோசனை கூட்டத்தில் மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே பிரதமர் வேட்பாளராக இருக்கட்டும் இந்தி கூட்டணிக்கு, மற்றவங்களாம் யாரும் இருக்க வேண்டாம். இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முற்போக்குத்தனமானது. ஒரு தலித் தலைவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி சந்திக்க போறோம். இந்தியாவுக்கு ஒரு விடிவு காலம், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பிரதமர் வரப்போறாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக இந்தி கூட்டணியை வெற்றி பெற செய்யலாம்பா, எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்ன பிறகு நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் கோச்சிக்கிட்டாரு. அவருடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்ம லல்லு பிரசாத் யாதவும் கோச்சிக்கிட்டாரு. லல்லு பிரசாத் யாதவுக்கு என்ன ஒரு எண்ணம்னு கேட்டீங்கன்னா, பீகாரிலிருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும் என்பது அவங்களுடைய எண்ணம். அது நிதிஷ்குமாராக இருந்தால் கூட தப்பு கிடையாது அப்படின்னு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் நினைச்சாரு. ஏன் நினைச்சாரு? நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலேன், முதலமைச்சராக இருக்காரு இல்லையா, அந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுவார். அப்படி ராஜினாமா பண்ணாருன்னா லல்லு பிரசாத்துடைய மகன் தேஜஸ்வி யாதவ் இருக்காம்பார், அவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிடுவார். அதனால லல்லு பிரசாத் யாதவை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய்க்கு பிறகு பீகார்லேருந்து ஒருத்தர் பிரதமராக வேண்டும். மல்லிகார்ஜுன கார்கே என்று சொன்னதுனால நானும் நிதிஷ்குமாருடன் சண்டை போட்டுக்கிட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிதிஷ்குமார் மற்றும் லல்லு பிரசாத் யாதவ் ஆலோசனை கூட்டத்தில் இருந்து பாதியிலே வெளியேறி பீகார் வந்துட்டாங்க. ஆனால் வந்த பிறகு 2 பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு பார்த்தா, ஆனால் அதான் கிடையாது. ஏன்னா லல்லு பிரசாத் யாதவ் சூழ்ச்சி மிகுந்தவர். நிதிஷ்குமார் அவர்களை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று தெரிந்த பிறகு நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டார் போல இருக்குது. பீகாருடைய முதலமைச்சராகவே அவர் தொடர்வார் போல இருக்குது. மொத்தமாக ஒரு 40 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு பீகாரை ஆளலான்னு பார்க்குறாரு. 79 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் அவங்க மகன் வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்குதா? இருந்தாலும் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஒரு சூழ்ச்சி பண்ணார். நிதிஷ்குமாரை தூக்கி எறிந்து விட்டு தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் பீகாருக்கு அப்படின்னு நினைச்சார். அதுக்காக நிதிஷ்குமார் கட்சியிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஆள் பிடிச்சார். எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்க. நிதிஷ்குமார் பாஜகவுடைய நிலைப்பாடு சரி கிடையாது, பாஜகவுடைய நீ கூட்டணி கிடையாது என்று சொல்லிவிட்டு நானே மதசார்பற்றவன், லல்லு பிரசாத் யாதவுடன் நான் ஏன் கைகோர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைகோர்த்து தான் ஆட்சி அமைத்தார். ஆனால் இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் லல்லு பிரசாத் மகன் நிதிஷ்குமாருடைய கட்சியிலிருந்து ஒரு 12 எம்எல்ஏவை இழுக்கிறார். அந்த 12 எம்எல்ஏ எப்படி கைட்டின்னு வராங்க தெரியுமா? ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தேசிய தலைவராக இருந்தவர் லாலான் சிங். அதாங்க நிதிஷ்குமாருடைய கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தவர் இந்த லாலான் சிங். அந்த லாலான் சிங்கை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு மேலவை எம்பி ஆக வேண்டும் என்ற ஒரே ஆசை காரணமாக நம்ம லல்லு பிரசாத் கட்சிக்கிட்ட பேரம் பேசி இங்கே நிதிஷ்குமார் கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்தை உடைக்க போறாரு. லாலான் சிங் அவர்கள் முதுகில் குத்த போறாரு. இந்த லாலான் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய ஜனதா தளத்திலிருந்து ஒரு 12 எம்எல்ஏ கூட்டுக்கிட்டு ராஷ்டிரிய ஜனதா தளமாக சொல்லப்படுகின்ற லல்லு பிரசாத் கட்சிக்கு போக போறாரு. அதன் காரணமாக லல்லு பிரசாத் கட்சியானது ஆட்சி படத்தில் ஏறும். ஏற்கனவே காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதோட சுயாட்சிகள் ஒரு 19 பேர் இருக்கிறாங்க. அதனையும் தாண்டி 79 எம்எல்ஏக்கள் லல்லு பிரசாத் கட்சிக்கு இருக்கிறாங்க. மொத்தத்தையும் கூட்டணும்னு வச்சுங்களேன் 115 வந்துடுது. அதனால் லல்லு பிரசாத் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க மகன் பார்த்தீங்கன்னா உட்காந்துருவார். நிதிஷ்குமார் அவுட் ஆகிடுவார். இப்போது இந்த லாலான் சிங்கை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் இந்த மாதிரி துரோகிலாம் நம்ம கட்சியினுடைய தேசிய தலைவராக வச்சுருக்கக்கூடாது என்று தூக்கிவிட்டு லாலான் சிங்கை நிதிஷ்குமார் அவர்களே ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தேசிய தலைவராக ஆயிட்டார். இப்போது தைரியமாக லாலான் சிங் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பதவியை பிடுங்கணும் இல்லை, நான் கட்சியை உடச்சிக்கிட்டு எனக்கு இருக்கின்ற ஆதரவு எம்எல்ஏக்களை அழைச்சிக்கிட்டு நான் லல்லு பிரசாத்து கூட போகிறேன் போயா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்கின்றார். இதன் காரணமாக பாஜக வேண்டாம் என்று பாஜக முதுகில் குத்தன நிதிஷ்குமாருக்கு இன்னைக்கு அதே லல்லு பிரசாத் யாதவ் மாட்டு தீவன ஊழலுடைய அதிபர் லல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் முதுகில் அவங்க ஆலையை வச்சு குத்த வச்சிருக்கிறார். அதனால் ஐக்கிய ஜனதா தளமானது உடையுதுங்க. ஆட்சி மாற்றம் வரும் என்று நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி கட்சியே உடையுது. இப்போ நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் கட்சியை காப்பாற்றுவாரா இல்லை
பாரதிய ஜனதா கட்சியுடன் மீண்டும் கூட்டணி வச்சு மீண்டும் ஆட்சியை காப்பாற்றுவாரா? ஒன்றுமே தெரியல. நம்ம கூட இருந்தவன் நம்ம முதல்ல குத்திட்டானே என்ற வேதனை இருக்கிறாருங்க நம்ம ஐக்கிய ஜனதா தள கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார். பீகாரில் அரசியல் மாற்றமானது வரப்போகுதுங்க. உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு போது, ஆமாங்க, நம்ம லல்லு பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் பீகார் ஆளுநரை போய் சந்தித்து ஆட்சி அமைப்பதை பற்றி பேசியிருப்பதாக ஒரு தகவல். அதோட லல்லு பிரசாத் மகன் தேஜஸ்வி யாதவ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா போயிருந்தார். அங்கே பயணத்தை இடையிலேயே நிறுத்திட்டு திடீர்னு நேற்று பீகார் வந்திருக்கின்றார். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்று திரட்டி பார்க்கின்ற பொழுது நிதிஷ்குமாருக்கு சங்கு. இந்தி கூட்டணியிலும் பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு நிதிஷ்குமாருக்கு சொல்லி போட்டாங்க. இங்கே காங்கிரஸும் லல்லு பிரசாத் யாதவும் பீகார்லேயும் காலை வாரிட்டாங்க. கூட இருக்கவனே முதியில குத்திட்டான். அதனால் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டாரு. அந்த ஆள் IAS ஆஃபீஸர் ஆகி அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்தவர். அந்த மூளையெல்லாம் காலி ஆயிடுச்சு பழகுது. அப்படி காலியானதுனால்தான் துரோகியாக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவை நம்பினார். அதன் காரணமாக அவங்க கட்சியிலே 12 MLAக்களை உடைச்சி இன்றைக்கி நிதிஷ்குமாரை காலி பண்ணியிருக்காங்க. அதனால தான் கட்சி உடைகிறது. அந்த தேசிய தலைவர் தான் லாலான் சிங். அவர் தான் ஆப்ரேஷனில் முக்கிய புள்ளியாக இருந்தார். அதனால தான் ஆப்ரேஷன் லாலான் சிங் என்று சொன்னாங்க. இப்போது ராகுலுக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தி கூட்டணியில் ராகுல் காந்திக்கு பெரிய மதிப்பு கிடையாது. ஆனால் காங்கிரஸுக்குள்ளே மதிப்பு இருக்கணுமா இல்லையா? ஆனால் காங்கிரஸுக்குள்ளே கூட ராகுல் காந்திக்கு மதிப்பு கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய தலைவர் திக்விஜய் சிங், அவருடைய தம்பி லக்ஷ்மண் சிங், அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, உண்மையாகவே ராகுல் காந்திக்கு பரிதாப நிலைதாங்க. ராகுல் காந்தி பிறப்பால் மட்டுமே பெரிய தலைவராக நினைக்கக்கூடாது. அவர் பெரிய தலைவரும் இல்லை, எனக்கும் அப்பேற்பட்ட எண்ணமும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க பாருங்கள், நீங்களும் ராகுல் காந்தியை பெரிய தலைவராக நினைக்கக்கூடாது. அவங்க தாத்தாவுக்கு அப்பா, அவங்க பாட்டி, தொடர்ந்து அவங்க கட்சி, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் ஆட்சியில் இருந்தாங்க, கட்சிக்கு தலைவராக இருந்தாங்க என்ற ஒரே காரணத்துக்காக, அந்த குடும்பத்திலே பிறந்தார் என்பதற்காக ராகுல் காந்திலாம் பெரிய தலைவர் கிடையாது. அவரும் ஒரு சாதாரண MP தான். அவருக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லாமே ராகுல் காந்திக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்பதும், மோடிக்கு இணையான தலைவர் இல்லை என்பதும் ஊடகங்கள் எழுதுகிறது. அதனையும் தாண்டி ராகுல் காந்தியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க அம்மாவுக்கு மார்மலேட் ஜாம் செஞ்சு கொடுக்குறாரு. மார்மலேட் என்ன? ஆரஞ்சு பழத்தில் சாறு எடுத்து அதை ஜாம் செஞ்சு அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாரு. ஒன்று தமிழ்நாடு வந்தாலும் சோறாகிறாரு, இல்லையா வீட்டுக்கு போனாலும் சோறாகிறாரு, வெளியில் இருந்தாலும் சோறாகிறாரு. ஏன்னா ஹரியானா போனார், வயல்வெளியில் பெண்கள் இருந்தாங்க, அவனோட நாற்று நட்டார். கடைசியில் வயல்வெளி பெண்களுக்கு சோறாக்கி கொடுத்துட்டு தான் போனார். அதனால் இவர் கிச்சன் கேபினெட்டுக்கு சூப்பராக இருப்பார். அதுவும் மார்மலேட் ஜாமை அவங்க அம்மாவுக்கு தயார் பண்ணி கொடுத்ததும் இல்லாமல் அங்கே சோனியா காந்தும் ராகுல் காந்தியும் பேசிக்கொள்கின்ற விஷயம் வீடியோவில் ரொம்ப வைரல் ஆகுது. என்ன பேசுகிறாங்க தெரியுமா? இந்த ஜாம் வேணும்னா பாஜகக்காரங்களுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கணும், அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. உடனடியாக சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கா மார்மலேட் ஜாம் தரீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை உருண்டையாக உருட்டி நம்மளே அடிப்பாங்க. அதனால் அவங்களுக்குலாம் தரக்கூடாது அப்படின்னு பாஜக காரங்க கிட்ட ஜனநாயக பண்பு கிடையாது. நாம் உதவுனா திருப்பி உதவணுன்ற எண்ணம் கிடையாது. அவங்க பார்த்திங்கன்னா மூடர்கள் அப்படின்ற நேக்கில் 2 பேரும் பார்த்திங்கன்னா சமையல் கூடத்தில் உட்காந்துக்கிட்டு உரையாடல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிச்சன்லேயே இருந்தால் அந்த கட்சியில் இருக்கிறவன் எவன் தான் ராகுல் காந்தியை மதிப்பான். அதனால தான் மல்லிகார்ஜுன கார்கேலிருந்து மூத்த தலைவர்கள் எல்லாம் ராகுல் காந்தியா அப்படின்னு கை கட்டிகிட்டு இருக்கும் பொழுது, ராகுல் காந்திலாம் பெரிய தலைவரை, அதுவும் காங்கிரஸ் கட்சியில் எவனாச்சும் சொன்னீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதோடு போச்சுன்னா நம்ம சோனியா காந்தி அவர்களுக்கு ராகுல் காந்தியிடம் பிடிக்காத ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, அடம் பிடிப்பாரான் ராகுல் காந்தி. ஆமாம், இன்றைக்கி வரைக்கும் கட்சிக்குள்ளே எந்த வேலையும் செய்யாமல் நடைப்பயணமே போய்கிட்டு, இத்தாலி என்று பல ஃபாரின் டூர்லாம் போய்கிட்டு எனக்கு பிரதமர் பதவி வேணும் என்று அடம் பிடிச்சிட்டு இருக்கார். அதை தான் சோனியா காந்தி சொல்லுவாங்க பொழுது, ராகுல் கிட்ட பிடிக்காத குணம் அவர் அடம் பிடிப்பாருங்க ரொம்பவே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ராகுல் கிட்ட பிடிச்ச குணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ரொம்ப பாசமாக இருப்பாருங்க எல்லார் மேலேயும். அதே மாதிரி எம்எல்ஏயும் ரொம்ப பாசமாக இருப்பாருங்க. இப்போ ராகுல் காந்திக்கு பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்கணுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவரை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுகின்ற ஒரு பொண்ணாக பார்த்து இருந்தால் கட்டி வச்சிடலாம் அப்படின்றது சோனியா காந்தி அவருடைய எண்ணமாக இருக்கிறது. 54 வயதாகிறது. சோனியா காந்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு தெரியல. இந்த தருணத்தில் ராகுல் காந்திக்கு இந்தி கூட்டணியில் மதிப்பில்லை என்ற விஷயத்தை நம்ம புட்டு வச்சுட்டோம். ஆனால் காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது,
ஏற்கனவே மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் சொல்லிவிட்டாங்க, பஞ்சாபாக இருந்தாலும் மேற்கு வங்காளமாக இருந்தாலும் சரி சிங்கிள் டிஜிட்டல் தான் தொகுதி கொடுப்போம், அதுவும் 1 2 தான் கொடுப்போம். டெல்லியாக இருந்தாலும் பஞ்சாபாக இருந்தாலும் அதான் நிலை, மேற்கு வங்காளமாக இருந்தாலும் அதான் நிலை, அதிகப்படியாக காங்கிரஸ் ஆனது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அகிலேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறார். சமாஜ்வாதி பார்ட்டி கூட காங்கிரஸ் இணைந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்து கூட்டணிக்குள்ளவே பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டியானது வரக்கூடாது. பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டி வந்தால் அகிலேஷ் யாதவனுடைய கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டியானது வெளியே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு என்ன நினைப்புன்னு கேட்டிங்கன்னா, சமாஜ்வாதி பார்ட்டியும் இருக்கணும், பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டியும் இருக்கணும் அப்படின்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டு 5 மாநில தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லையா? அந்த 5 மாநில தேர்தலில் பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு 4 மாநிலத்தில் 3.5% வாக்குகள் இருந்தது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலுங்கானா இந்த 4 மாநிலத்திலும் 3.5% வாக்குகளை பெற்றது பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டி. ஆனால் சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் கட்சி மத்திய பிரதேசில் 0.5%, மற்ற மாநிலத்தில் அதுக்கு வாக்கே கிடையாது. அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் 1% கூட வாக்கு கிடையாது. ஆனால் சமாஜ்வாதி பார்ட்டியை தாண்டி பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு 3.5% வாக்குகள் இருப்பதனால இண்டி கூட்டணிக்குள்ளே பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டி அழைச்சிட்டு வந்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கூட்டணியானது பெருசாக வெற்றி பெறும் என்று நம்புகிறாங்க. அதுக்காக மாயாவதியை இண்டி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் என்று நினைக்கிது காங்கிரஸ். ஆனால் மாயாவதி போட்டாங்க பாருங்கள் ஒரு போடு. மல்லிகார்ஜுன கார்கேவும் நானும் ஒரே தலித் சமூகத்தை சார்ந்தவங்க தான். மல்லிகார்ஜுன கார்கே பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரதமராக வேண்டும் என்ற ஆசை கிடையாது, தேர்தல் முடிந்த பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிட்டாங்க. இப்போது பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டியானது இண்டி கூட்டணியில் இணைய வேண்டும் என்றால் அதே தலித் சமூகத்தை சார்ந்த மாயாவதியாக என்னை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டை தூக்கி போட்டிருக்கார். இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்குனீங்கன்னா இண்டி கூட்டணிக்குள்ளே வரேன், இல்லைனா கம்முன்னு என்னை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் இப்போது மற்ற இடங்கள்லாம் கூட தொகுதியை சமரசம் பண்ணிக்கின்னு கூட்டணி வைக்கலான்னு பார்த்தா இந்த மாயாவதி தான் ஒத்து வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை. அங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு வந்தால் ரொம்ப கொடுமை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆனது ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றதான். சிவசேனா கட்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது உத்தவ் தாக்கரேவுடைய பிரிவு 18 இடங்களில் நின்று 16 இடங்களில் வெற்றி பெற்றதான். அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் இருக்கின்றார், அவர் 6 இடங்களில் வெற்றி பெற்றாராம். ஆனால் இந்த முறை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சிவசேனா கட்சி உடைந்து போயிருப்பதனாலும் அதேமாதிரி தேசியவாத காங்கிரஸ் ஆனது உடைஞ்சு போயிருப்பதனாலும் அவங்கெல்லாம் குறைவான தொகுதியில் நின்றுட்டு காங்கிரஸ் ஆனது 23 தொகுதியில் நிற்கணும் மகாராஷ்டிராவில் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுதான். அதுக்கு சிவசேனா பொறுத்த வரைக்கும் 2 தொகுதி தான் கொடுப்போம் மகாராஷ்டிராவில், புரியுதா? அதிகப்படியாக 6 தொகுதி தான் கொடுப்போம். காங்கிரஸ் இது ஒத்துக்குனா ஒத்துக்க, இல்லையா கூட்டணியில் நாங்கள் இல்லை போ அப்படின்னு சிவசேனா உத்தவ் தாக்கரே பார்த்திங்கன்னா அதிரடியாக அறிவித்திருக்கின்றார். சிவசேனா கட்சியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 48 தொகுதியில் அவங்க 28 தொகுதி நிற்க போகிறதா ஆசையாம். ஏன்னா ஏக்நாத் சிண்டே அவர்களை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்தியாக வேண்டும். ஒன்று, நாங்கள் அதிகமான எம்பிக்களை வெற்றி பெற்று ஏக்நாத் சிண்டே அவர்களை வீழ்த்தணும். அப்படி இல்லையா அதிகப்படியான இடத்துல நின்று எங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து காட்டணும். நாங்கள் தான் உண்மையான ஏக்நாத் சிண்டே அவர் நிரூபிக்கணும். அதனால் நாங்கள் அதிகமான தொகுதியை நிற்க போகிறோம். காங்கிரஸ் மட்டும் அதிகமான தொகுதி கேட்டுச்சியா அவ்வளோதான், இண்டி கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கரார் காட்டுறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதல்வர் 6 தொகுதியில் நின்றுக்கிறாரு. நம்ம ப. சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் முதல்ல திமுக கிட்ட தொகுதி பங்கீடு பேசுவதற்கு முன்பாக நம்ம எங்கெல்லாம் வெற்றி பெறுவோம், ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் வெற்றி பெறுக்குதோ அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அதை தாண்டி இப்போ புதுசாக நம்ம எங்கெல்லாம் பணி செஞ்சுருக்கோம் அங்கெல்லாம் வெற்றி பெறுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். அதற்கு பிறகு எல்லாவற்றையும் கண்டறிந்து விட்டு நாம் பொங்கலுக்கு பிறகு தான் தொகுதி உடன்பாடு என்று நம்ம முதல்வர் அறிவிச்சிருக்காரு, அதுக்கு பிறகு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய குஷ்பு அவர்கள் சொல்கிறாங்க, என்ன தான் கைகட்டி திமுகவுக்காக காங்கிரஸ் சேவகமே செய்தாலும் இல்லை கேட்டுக்கு வெளியே காத்து கிடந்தாலும் முதல்வர் உக்காந்துக்கிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை பேச கைகட்டி சேவகம் காங்கிரஸ் செஞ்சாலும் அவங்க நினைக்கிற தொகுதியை அள்ளி கொடுக்க மாட்டார், 1 2 தான் கிடைக்கும் அப்படின்னு குஷ்பு அவர்கள் சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு அதிகப்படியாக 9 தொகுதிகள் இல்லையா 6 தொகுதிகள், ஆனால் 15 தொகுதிகளை காங்கிரஸ் ஆனது குறி வைத்திருக்கிறது அதிமுகவை முன்னிறுத்தி. ஆனால் பார்க்கலாங்க, தமிழகத்திலிருந்து இந்தியா முழுவதும் இண்டி கூட்டணியானது கலகலத்து போச்சு. அந்த இண்டி கூட்டணியை ஒருங்கிணைத்த நிதிஷ்குமார் கட்சியும் உடைஞ்சு போச்சு. மொத்தத்தில் உருப்படாமல் போச்சுப்பா இந்தியாவை காப்பாற்ற போகிறேன்னு சொன்ன இண்டி கூட்டணி. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள். ராகுல் காந்திக்கு மதிப்பில்லாமல் போச்சே கட்சிக்குள்ளேயே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நன்றி நண்பர்களே.